அவளுக்கு மிஞ்சி பாருங்க காலை அடிபட்டுட்டு மிஞ்சி இருக்கு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணனா காலை இப்படி வச்சிருந்தா அடிச்சு ரத்தம் வந்துட்டு. நான் என்ன பண்றது, அதுதான் குறுக்க வச்சிருந்துச்சு. நான் என்ன பண்றது, லைட்டா ரத்தம் வருது. தக்காளி காலில் இடிச்சுக்கிட்டாங்க. பங்கில் பெட்ரோல் போடுறப்ப ஸ்டார்ட் பண்ணனா மிஞ்சி குத்தி ரத்தம் வருது. ஆமாம், இதெல்லாம் செல்ஃபு கிடையாது. காலால் அடித்தேன் பாருங்க, காலை வச்சிருக்கா குறுக்க. காலை காட்டு. ஐயோ என் மேலே ஏன்டி கோவமாக இருக்க? நான் என்னடி பண்ணேன்? ஐயோ சரியாக ரத்தம் வருது போல இருக்கு. காட்டு காலை காட்டு காட்டுடி பார்க்கும். ஐயோ ரத்தம் சொட்டி இருக்கு வேறு. காட்டு காலை. ஏய் ஓரா பண்ணாத பாப்பா. நான் என்ன பாப்பா பண்ணேன்? ஹலோ நண்பா, நம்பீஸ்ல எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ நான் எங்கே போகிறேன்னா திருத்துறைப்பூண்டி போகிறாங்க. என்ன வாங்கன்னா தங்கச்சிக்கு வந்து பர்த்டே, அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்க போகிறோம். பாப்பானா குட்டி பாப்பா, என்னோட தங்கச்சிக்கு பர்த்டே. இவளுக்கு வந்து என்ன வேணும்? அத்தை பொண்ணு. அந்த பாப்பாவுக்கு இப்போ கிஃப்ட் வாங்க போகிறோம். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். தக்காளி வச்சு ஃபன் பண்ண போகிறோம். ஓகே, அந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்க. தக்காளி வேற என்னென்னும் வாங்கினா வச்சு ஓட்ட போகிறேங்க. இப்போ அழைச்சிட்டு போய் மொட்டை விட போகிறோம். கிளம்பிட்டியா இல்லையாடி? என்னத்த ஹேண்ட்பேக் எடுக்கிறியா? நாய் பிடிக்கிறத? எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க. இந்த இருங்க, இன்றைக்கி வந்த ஃப்ரேம் வேற மாரி இருக்கா? பயங்கரமாக இருக்குல்ல? இது எங்கே வைக்கிறதுன்னு தெரிலங்க. வீட்டு ஃபுல்லாக ஃபோட்டோவாக இருக்குது. இது எங்கேம்மா வைக்கிறது? தக்காளியோட ஃப்ரேமே இவ்வளோதான் அடைச்சிருக்கு. அடுத்தது இது எங்கே வைக்க போகிறோன்னு தெரில. எங்கே வாங்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா ராயல் ஃபேம் இவங்கள்ட்ட தான் வாங்கணும். பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தராங்க. நாங்கள் எப்போவுமே அவங்கள்ட்ட தான் வாங்குறது எல்லா ஃப்ரேமுமே. சரி இப்போ ஏம்மா வண்டி சாவிங்கடி ரூமில் இருக்கான்னு பாரு. சரி போயிட்டு வரேன், வந்துடுறேன். போயிட்டு ஏதோ வாங்கணும்னு சொன்னான், வாங்கிட்டு வரேன். சரி நான் இருங்க, போயிட்டு வந்துடுறேன். பாய். இந்த நாய் வேற இங்கே வந்துட்டுதுங்க. எங்கேருந்து வரந்த சேகர் அழைச்சிட்டு வந்துடுறான். என் பைக்கில் போல, எங்கள் டேடி பைக்கில் போகிறோம். எப்பா இவ வேற காலை வேற கழிட்டு வருவாளே. பார்ப்போம் காலை கழுவுறாள் இல்லையான்னு பார்ப்போம். இல்லை கழுவ மாட்டா, ஏன்னா இது புது செருப்பு. பழைய செருப்புனா வச்சுங்களேன் காலை கழுவிட்டு தான் வரும். எல்லா வீடியோலையும் பாருங்க. வேணா மாப்பிள்ளை நிற்கிறான் பாருங்க. மாப்பிள்ளை யார்ட்டடி கத்துற பேய் மாரி? மாப்பிள்ளை போகிறான் பாருங்க. மாப்பிள்ளை இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கான் மீன் பிடிச்சிக்கிட்டு. ஏறு இல்லையே மாப்பிள்ளை. மீன் தான், காலையிலேருந்து மீன் பிடிக்கிறதான். ஏறு. இந்த வண்டிக்கு முன்னாடி அந்த வண்டி தான் ஹைட்டாக இருக்கும். ஏப்பா பிடி. ஓகே மாப்பிள்ளை எங்கே ஓடிட்டான். போகிற வழியிலேருந்து கோழி, எல்லா கோழியும் பாருங்கள் ஏற்றி விட்டு தான் போகிறேன். ஓகே, திருத்துறைப்பூண்டி போகிறோம். எல்லா திங்ஸும் வாங்குகிறோம். தக்காளி என்னென்ன தான் வாங்குறான்ட்டு நானும் பார்க்குறேன். நான் தக்காளிக்கு நான் வந்து என் தங்கச்சிக்கு வாங்க போகிறேன். தக்காளி வந்து அவளுக்கு என்னென்ன வாங்குறான்னு நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி வந்து எடுப்பாதாச்சும் லிப்ஸ்டிக் போடுறது, அது போடுறது, இது போடுறதுன்ட்டு. எப்பா போலீஸ் நிற்பாங்களா என்னன்னு தெரில. அன்றைக்கி ஏன் கேட்குறீங்க, திருத்துறைப்பூண்டியில் வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி விட்டாங்க என் பைக்கில் போயிட்டுருக்கிறப்ப. போலீஸ் பிடிச்சிட்டாங்க திருத்துறைப்பூண்டியில். அப்போ நான் கழுத்தில் வந்து ஹெட்ஃபோன் இருக்குது தெரியுமா, ஐஃபோன் ஹெட்ஃபோனு, அதை தான் மாட்டியிருந்தேன். காதில் கூட போடல, அதுவும் ஹெட்ஃபோனு. ஃபோன்லேயும் சொல்லல,
அதுக்கு வந்து 1000 ரூபா ஃபைன் போட்டு விட்டாங்க. நான் கேட்டிருப்பேன், என்ன சார் இப்படிலாம் பண்ணி, நான் அந்த நேரம் பார்த்து எதுவும் நம்ம என்ன பண்ண முடியும். அப்புறம் நான் பேசி பார்த்துட்டேன், அது என்னது இது வந்து ப்ளூடூத் அப்படிங்கிறாரு. நான் எடுத்து வரையும் காட்டுறேன், இங்கே பாருங்க சார் ஹெட்ஃபோன் சார் இது, நான் வந்து இப்போ காதில் விட மாட்டல, கழுத்தில் தான் சார் மாட்டியிருந்தேன், எதுக்கு மாட்டியிருந்தேன் அப்படின்ட்டு எனக்கு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன் சில பேர்லாம் ஏன் இப்படி இருக்காங்க எனக்கு தெரியலை. நான் பேசி பார்த்தேன் சார்கிட்ட, ஒன்றும் சரின்ட்டு அப்புறம் 1000 ரூபா ஃபைன் போட்டாங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். கிரிக்கே வாலிபால் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பசங்க எல்லாம். கிரிக்கெட் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க, இப்போ வாலிபால் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. வாலிபால் ஆடும் போல இருக்குப்பா. என்ன அடைக்குது பைக்கு. ஓகே, இப்போ ஃபைன் போட முடியாது, ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணிடல, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஓகே, திருத்தணி போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிப்போம். A few moments later. எப்போ ஒரு வழியாக வந்துட்டோம் திருத்துறைப்பூண்டி. தக்காளி காலில் இடிச்சுக்கிட்டாங்க. பங்கில் பெட்ரோல் போடுறப்ப ஸ்டார்ட் பண்ணனா மிஞ்சி குத்தி ரத்தம் வருது. ஆமாம், இதெல்லாம் செல்ஃபு கிடையாது, காலால் அடித்தேன் பாருங்க, காலை வச்சுருக்கா குறுக்க, குத்தி ரத்தம் வருதுங்க அவளுக்கு. நான் வேறு திட்டி விட்டேன் நல்லா. கோமா வரா என் மேலே, என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் கடைக்கு போகணும். சைக்கிள் தான் என் தங்கச்சிக்கு கிஃப்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வேறு சாட்டர்டே வர, அதனால தான் கூட்டமாக இருக்குது. நல்ல நாளே இது திருத்துறை டிராஃபிக்காக இருக்கும். இப்போ சொல்லவா வேணும். இங்கே தான் சைக்கிள் கடை இருக்குது. எங்கடா இருக்குது? எனக்கு சின்ன பிள்ளைல இங்கே தான் சைக்கிள் வாங்கினோம். ஐயோ, சைக்கிள் வாங்கினாலாம் பெரிய கதைங்க அது. அதுவும் அழுது பிடிச்சி தாங்க வாங்கினேன் வீட்டில். இறங்கு, காலை காட்டு. ஐயோ, என் மேலே ஏன்டி கோவமாக இருக்க? நான் என்னடி பண்ணேன்? ஐயோ, சரியாக ரத்தம் வருது போல இருக்கு. காட்டு, காலை காட்டு, காட்டுடி பார்க்கும். ஐயோ, ரத்தம் சொட்டி இருக்கு பாரு. காட்டு காலை. ஏய், ஓரா பண்ணாத பாப்பா. நான் என்ன பாப்பா பண்ணேன்? சரி வா, வீட்டுக்கு போய் மருந்து போட்டுக்கலாம். போய் வா, யாரு போ. சைக்கிள் போ. இவ்வளோ பெரிய பொண்ணுக்கு 10 வயசு. ம், அது போதுமா? இல்லை கலர் வேறு இருக்கா? அதை எடுத்துக்கேண்டி, கம்மி பண்ணி சொல்லுங்க. ஸ்கை ப்ளூ, ப்ளூ கலர் எடுங்க. ப்ளூ தான் நல்லா இருக்கு. அந்த ப்ளூ கலர் கூட இருக்கு பாருங்க. வாட்டர் பாட்டிலாம் வச்சுக்கலாம் போல இருக்குது. இதில் மிஞ்சி போடாதடி, பிளட்டு வருதுல, மிஞ்சி போடாத. இப்படி வீட்டில் போய் போட்டுக்கலாம். பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமா? நாங்கள் 2 பேர் போகிறோம். சரி, ஓகே. இது வாட்டர் பாட்டிலு. ம், வேறு கலர்ஸு. ஓகே ஓகே, இதே நல்லா இருக்கு. ப்ளூ தான் நல்லா இருக்கு. இது ஓகே, கம்மி பண்ணீங்கண்ணா. 4280 எக்ஸ்ட்ரா பிட்டிங் 124 ரூபா ஆகும் சார். ஒரு ரோலிங் பெல்லு, ஒரு கண்ணாடி, வீல் ப்ளூ, ஆக்டிவ் கப்பி, மட்கார் ரப்பர். அந்த 124 ரூபா ஃப்ரீ பண்ணி தரேன். 4280 ரூபா மட்டும் கொடுங்க. 4280 ரூபா. 4000 ரூபா போட்டுக்க முடியாதா? பண்ணிக்கலாம். என்னவா? சரி, 4200 ரூபா கொடு. 4280 ரூபா எக்ஸ்ட்ரா பிட்டிங் 124 ரூபா ஃப்ரீ பண்ணி தரேன். அவ்வளோதான் எங்களால் முடியும். 4200 வாங்க, 50 ரூபா கூட கம்மி பண்ணுவேன். 4280. என்னடி இவங்க எப்படி இருக்காங்க?
சரி போட்டு விடு. ஜிபே உண்டா? அதுவும் இல்லையா? அந்த இருக்கு பேர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி வைப்பீங்களா இப்போ? சரி நீங்கள் வைங்க, நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறோம். வா கடைக்கு போய்ட்டு. ஓகே அனுப்பிட்டு காட்டிடு. ஓகே ஓகே. போடு பாஸ்வேர்டு. அனுப்பியாச்சு. ஓகே அதை பண்ணி வைங்க. ரொம்ப ₹1 கூட கம்மி பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சார்ஜ் கம்மியாக. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுப்பா. அப்புறம் பார்த்துக்கலாம். உன் கார் ஓகே தானே? ட்ரெஸ் இங்கே எடுத்து வந்துடுவோமே தாப்பில். சுடிதார்லாம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கும். தமிழ்நாடு நல்லாயிருக்கும். ஓகே நாங்கள் போய் ட்ரெஸ் எடுத்துருவோம். பார்த்துப்போ வண்டி வரல போ. சும்மா எடுடி நல்ல ட்ரெஸ்ஸா, இங்கே நல்லாயிருக்கும். A few moments later. வேற என்ன வாங்கணும்? அவ்வளோதானா? கேக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கும், பண்ணிக்கலாம். சரி ஓகே. சைக்கிள் வாங்கிட்டு வா. சரி விட, வீட்டில் போய் மருந்து போட்டுக்கலாம். எங்கள் தலைவர் ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? வண்டியை வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு பெல்லும் மட்டும்தாங்க மாட்டியிருக்காரு தலைவர். ஏதோ ₹1 கூட கம்மி பண்ணல. விடு, அதை விடு. இதில் மாட்டிக்க. வச்சுட்டு உட்காந்துருப்பியா? ஓட்டுறியா நீ? வேணா வண்டி ஓட்டுறியாடி? கோவம் இருக்கா? சரிடி, நக்கல்லாம் பண்ணாடி. வச்சுப்பில தலைவர் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே வாடி, பக்காவா? பிடிச்சிக்க. காலை எடுத்துக்க. எப்பா பிடிச்சிக்கடி. அவங்க தக்காளி பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டு வரான் சைக்கிளை. நானும் மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கேன். என் முதுகில் வேற குத்துன்னு குத்தி எரிஞ்சிட்டு வலி உயிர் போகுது. அவளுக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தேன் குத்தலைன்ட்டு. இந்த சைக்கிளை மாப்பிள்ளைய பார்த்துட்டு அவன் அழுவானே. அப்பா புறா இறக்குடாத, இறக்குடா, அப்படியே இறக்கு. வெயிட்டா உட்காந்து பாரு, அப்போ தான் தெரியும். பர்ஸ் அப்படியே எடுத்துட்டு வா. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, வயிறு வலிக்குது. சைக்கிள் அப்படியே எடுத்து உள்ள போடு. அம்மாங்க இந்த கண்ணாடியும் இது மட்டும் தாண்டி வச்சுருக்காங்க, அதுக்கு காசரி. கதவை தர எப்படி சைக்கிள்? நல்லா இருக்குமா?
அம்மா நல்லா இருக்கு. நீ நவரு, நீ போய் நவுறா நீ. வாவ், நவரு 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 நவரு. அம்மா எனக்கு கரெக்டாக இருக்குமா. சூப்பராக இருக்குங்க சைக்கிள். குறைக்கவே மாட்டேன்ட்டாங்கம்மா. 4200 குறைக்கவே இல்லை, 1 ரூபா கூட. எக்ஸ்ட்ரா விட்டிங்க இந்த கண்ணாடியாம். கோட்டுன்னு சொன்னேன். அவர் ஜோதி தான். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் பாய் சொல்றீ. அவளுக்கு மிஞ்சி பாருங்க காலை அடிபட்டுட்டு மிஞ்சி இருக்கு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணனா காலை இப்படி வச்சிருந்தா அடிச்சு ரத்தம் வந்துட்டு. நான் என்ன பண்றது, அதுதான் குறுக்க வச்சிருந்துச்சு. நான் என்ன பண்றது, லைட்டா ரத்தம் வருது.